கைத்தட்டலுக்கு உரிமையாளர் நான் மட்டும் கிடையாது. இவரும் இதுக்கு உரிமையாளர் தான். உங்க பேர் என்னங்க? என்ன உங்க பேரு? சூர்யா. சூர்யா. ஓ, ஏன் கூட சேர்ந்து ஆடின சூர்யாக்காகவும் நீங்க எல்லாரும் கை தட்டுங்க. சந்தியா, ரொம்ப நன்றி. இது ரொம்ப நல்லா இருக்கே. நல்லா மெத்து மெத்துன்னு இருக்கு. ஐயோ செமையா இருக்கு. இன்னைக்கு இந்த டேப்பரை நான் என் புள்ள கண்ணனுக்கு போட்டு விட்டு பார்க்க போறேன். அப்ப நானும் நிம்மதியா தூங்குவேன். இது ஸ்கேட் போட்டிருக்க அம்மா கொடுத்தாங்களா? அண்ணா, நீங்க சீக்கிரமா வேலையெல்லாம் முடிச்சிருங்க. என்ன அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆளுங்க தேவைன்னா அவங்களையும் நீங்க கூப்பிட்டுக்கலாம். அதுக்கெல்லாம் அவசியம் இல்லைம்மா. எங்க வேலையை நாங்க கரெக்டான நேரத்துக்குள்ள முடிச்சிருவோம். ஆனா நீங்க அட்வான்ஸா கொஞ்சம் பணம் கொடுங்க. ஓ அப்படியா அண்ணா? சரி, நீங்க கடைக்கு போங்க, நான் பின்னாடி பணம் எடுத்துட்டு வரேன். சரிங்கம்மா. அச்சோ, இவன் இங்க வராளே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? கையில இது வேற இருக்கே. நான் என்ன பண்றது இப்போ? எங்கேயாவது முடிஞ்சுக்கலாம். இதை வச்சு உடைச்சு பாக்குறேன். முடிய சரி பண்ணணும்ன்றதுக்காக என்னெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. இந்த நாத்த வேற எங்க இருந்து வருதுன்னு தெரியல. ஐயோ கடவுளே. இந்த ஓடெல்லாம் எங்க தூக்கி போடுறது? யாராவது இத பாத்துட்டாங்கன்னா நான் ஒரு வேலை பண்றேன். இத வீட்டுக்கு வெளியில தூக்கி போட்டுடுறேன். அப்ப யாருக்குமே எதுவுமே தெரியாது. மீனாட்சி அண்ணி, நீங்களா? சவிதா, எங்கேயாவது போறீங்களா என்ன? பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க. இல்ல, நான் எங்க போறேன்? இங்க பாரு சவிதா, இன்னைக்கு நீ கூட நல்லா இருக்க. இங்க பாரு, நான் சூடா டீ போட்டு கொண்டு வரேன். இல்ல, நீ கீழே வா, நான் கீழே போட்டு தரேன். சரிங்க. மீனாட்சி, நீ ஏன் என்னை எதுவுமே கேட்கல? ஆச்சரியமா இருக்கு. ஒருவேளை இந்த முட்டைய அவங்க பாத்திருப்பாங்களோ? இதை எங்க தூக்கி போடுறதுன்னே தெரியலையே. பிரீத்தி அண்ணியோட டஸ்ட்பின். சந்தியா, அங்க எவ்வளவு நல்லா இருந்தது. என்ன எதுக்காக நீங்க வந்து உட்காந்தீங்க? நான் தான் இந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டேனே, எல்லாத்தையும் பார்த்தேன். அதை எல்லாமே முடிஞ்சிருச்சேங்க. அதான் நான் இங்க வந்து உட்காந்துட்டேன். சந்தியா, உங்களுக்கு என் மேல ஏதாவது கோவமா?
ரொம்ப கோவமா? ஆனா நீங்க மட்டும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கல்ல? அந்த பொண்ணோட சேர்ந்து சந்தோஷமா ஆடிட்டு இருந்தீங்க நான் பார்த்தேன். சந்தியா, உண்மையை சொல்லட்டுமா? நான் ரொம்ப ஜாலியா இருந்தேன். உங்களுக்கு தெரியுமா, ஆரம்பத்துல எனக்கும் மனசுக்குள்ள ஒரே தயக்கம் தான். ஆனா அந்த டான்சர் பொண்ணு நல்ல பொண்ணு. அந்த பொண்ணு டான்ஸ் ஆட ஆட எனக்கு அவ கூட டான்ஸ் ஆடணும்னு தோணுச்சே. நீங்களும் பாத்தீங்களா, டான்ஸ் ஆடிட்டு அந்த பொண்ணு கலர் எல்லாத்தையும் கீழே போட்டு எவ்வளவு அழகா படம் வரைஞ்ச பாத்தீங்களா? போதுங்க, எதுக்கு தேவையில்லாம அந்த டான்ஸ் ஆன பொண்ணு இவ்வளவு பாராட்டிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் ஒன்றும் அவ்வளவு பெரிய விஷயம் இல்லைங்க. கலரை போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடுறதெல்லாம் ஒரு சாதாரணமான விஷயம் தான். ஐயோ இல்ல சந்தியா, நான் சொல்ல வரதை நீங்க புரிஞ்சுக்கவே இல்லை. நீங்க கவனிச்சிங்களா? அந்த பொண்ணு என்ன டான்ஸ் ஆடுறா, எவ்வளவு பிரமாதமா கலர் எல்லாம் கீழே கொட்டினா, அதுவும் ஆடிக்கிட்டு ஒரு படத்தையே வரைஞ்சிட்டாங்க. இது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்ல சந்தியா, எல்லாருக்கும் வராது. அப்படியா? என்ன, உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? என்ன மாதிரி ஒருத்தனை, எனக்கும் டான்ஸ்க்கும் சம்பந்தமே இல்லை, என் கையை பிடிச்ச அந்த பொண்ணு என்னைய டான்ஸ் ஆட வச்சுட்டாலே. வேணும்னா நீங்க ஒரு வாட்டி முயற்சி பண்ணுங்க, அப்பதான் நான் சொல்றதுல எவ்வளவு உண்மை இருக்குன்னு உங்களுக்கே புரியும். அப்படியா? ஆமா. சரிங்க, நான் உங்களுக்கு அதை பண்ணி காட்டுறேன். அப்புறமா நான் சொன்னது உண்மைன்னு நீங்க ஒத்துப்பீங்கல்ல? வாங்க வாங்க. ஐயோ சந்தியா, நாம எதுக்கு அங்க போனோம்? நாம வேற எங்கேயாவது போவோம். ஏன் தெரியுமா, அங்க எல்லாருமே வந்துருவானுங்க சந்தியா. சரி வாங்க, நம்ம முதல்ல போய் கலரை வாங்குவோம். வாங்க.
அப்படியா? நீங்க இங்க இருக்கீங்களா சந்தியா? ஆனா சந்தியா நீங்க பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை. நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டது எல்லாமே வீண் போயிடுச்சு. ஏன் நான் என்ன பண்ண? உங்களுக்கு அந்த கலர் பிடிக்கலையா? ஏன் சும்மா கிண்டல் பண்றீங்க சந்தியா? எனக்கு எப்பவுமே உங்களுக்கு என்ன என்ன சொன்னீங்க? கலையா? உண்மையா சொல்றேன், இந்த கலையே ஒரு தனி அழகுதான். என்னங்க எதை பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்க? அது வந்து இப்ப கூட நீங்க உங்க முடிய அப்படியே அழகா கோதி விட்டீங்களே. இப்போ உங்களுக்கு இது பிடிச்சிருக்காங்க? சந்தியா, உண்மையிலே நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க சந்தியா. இது வரைக்கும் என் வாழ்க்கையில இப்படி ஒரு அழகை நான் பார்த்ததே இல்லை. என்னங்க, நீங்களும் பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருப்பீங்க. நிஜமா? உண்மையாதான். Can you feel her? Is your heart speaking to her? Can you feel the love? ஏனுங்க, அத்தை நமக்காக காத்துட்டு இருப்பாங்கல்ல? அது பரவாயில்ல சந்தியா. வீட்டுக்கு போறதுக்கு அதுக்குள்ள என்ன அவசரம்? இல்ல, அது கண்டிப்பா போய் தான் ஆகணுமா? Can you feel her? Is your heart speaking to her? Can you feel the love? Yes. எங்கேயோ பார்த்த மயக்கம், எப்போதோ வாழ்ந்த நிறைக்கம், தேவதை இந்த சாலை ஓரம் வருவது என்ன மாயம் மாயம். கண் திறந்திவள் பார்க்கும் போது கடவுளை என்று நம்பும் மனது. இன்னும் கண்கள் திறக்காத சிற்பம், ஒரு கோடி பூ பூக்கும் வெட்கம், ஆண் மனதை அழிக்க வந்த சாபம், அறிவை மயக்கும் மாயதாகம். இவளை பார்த்த இன்பம் போதும், வாழ்ந்து பார்க்க நெஞ்சம் எங்கும்.
கதைகளிலே கேட்ட பெண்ணா திரும்பி திரும்பி பார்க்கிறேன். அங்கும் எங்கும் ஓடும் கால்கள் அசைய மறுத்த வேண்டது. இந்த இடத்தில் இன்னும் நிற்க இதயம் கூட ஏங்குது. என்னதோ ஏதானதோ கண்ணாடி போல் உடைந்திடும் மனது. கவிதை ஒன்று பார்த்து போக கண்கள் கலங்கி நானும் ஏங்க. மழையின் சாரல் என்னை தாக்க விடைகள் எல்லா கேள்வி கேட்க. எங்கேயோ பார்த்த மயக்கம் எப்போதோ வாழ்ந்த நிறைக்கம். தேவதை இந்த சாலை ஓரம் வருவது என்ன மாயம் மாயம். கண் திறந்திவள் பார்க்கும் போது கடவுளை என்று நம்பும் மனது. பாதகத்தே கண்ணு விட்டு பஞ்சு பஞ்சாச்சு நெஞ்சு. பாறாங்கல்ல ரெக்க கட்டி பறக்குதடே எட குறைஞ்சு. பட்ட மரம் ஒண்ணு பொசுக்குன்னு தொழுக்குதே. நீ சிரிக்கும் போது என் மனசு வழுக்குதே. சொல்லு சொல்லு காதல சொன்ன கற்பூர கண்ண என்னடி பண்ண சொல்லு சொல்லு. பாதகத்தி கண்ணு விட்டு கொஞ்சு வஞ்சாச்சு நெஞ்சு. மனசு முழுக்க ஆசை என்னடி நானும் பேச. நாக்குக்குள்ள கூச தடுமாறி போன. காணாத கானகத்தில் அலைஞ்சு திரிஞ்ச நானும் தான். காத்தாக என்ன வரசி சாச்சு புட்ட நீயும் தான். உள்ளங்கால் நிழலாட்டம் நிழலாட்டம் வட்டிக்கிட்ட நான். உன் பேர உசுறு மேல வெட்டிக்கிட்ட நான். பாதகத்தி கண்ணு விட்டு பஞ்சு வஞ்சாச்சு நெஞ்சு. அழுக்கா கிடந்த மனச நீ இறங்கி அலச. மறந்து நிக்கிறேன் பழச புரியாமதான. ஆகாயம் தாண்டி எங்கோ பறந்து போற நானும் தான். அங்கேயும் ஒன்னு நப்ப அனுப்பி வைக்கிற நீயும் தான். நீ பார்த்த செடி போல தலையும் ஆடுத. உன் கூட நதி போல காலம் ஓடுதே.
கட்டி பறக்குதடி எட குறைஞ்சு பட்ட மரம் ஒண்ணு பொசுக்குன்னு தொழுக்குதே நீ சிரிக்கும் போது என் மனசு வழுக்குதே உன்கிட்ட கெஞ்ச என்னடி செஞ்ச என்னோட நெஞ்ச சொல்லு காதல சொன்ன கற்பூர கண்ண என்னடி பண்ண சொல்லு சொல்லு இப்போ சந்தியாக்கா ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு போஸ்டிங் நம்ம நாட்டில் எந்த ஊரில் வேணால் கிடைக்கலாம். அப்புறம் சந்தியா எங்கே போனாலும் சூர்யானா அவங்க கூடயே போய் ஆகணும்ல. அப்படின்னா அங்கே ஸ்வீட் கடையும் திறந்தாகணும். சந்தியாவுக்கு நாட்டுல எங்க வேணாலும் வேலை கிடைக்கலாமா? ஆனா இவ இவ்வளவு பெரிய விஷயத்தை என்கிட்ட மறைச்சிட்டாளே. இதை பத்தி ஏன் என்கிட்ட சொல்லல?